அனைவருக்கும் வணக்கம். நிதர்சனம் கல்வி சேவை மையத்திலிருந்து உங்கள் நரேஷன் நான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் லெசனில் லாஸ்ட் டாபிக், அதாவது டோட்டல் டெப்டாஸ் அண்டு கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டையும் சேர்த்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் என்னங்கிறத நீங்கள் 11th பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூணுத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸே போடுவீங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட், மூணாவது பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த மூணுத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸே போடுவோம். சரிங்களா? ஒரு ரீகால் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த மூணுத்தை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னது ஃபஸ்ட்டு? ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகுதுனாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமாக ஃபேக்ட்ரிஸ் தான் ரொம்ப முக்கியமாகவே தேவை. மேனுஃபேக்சரிங் பிளேஸ் தான். அந்த பிளேஸில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னென்னு புரிஞ்சுதா? ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல என்னென்னலாம் நடக்குதோ ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்ப்போம். ரெண்டாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள். சரிங்களா? புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அங்கே நடக்கிறது எல்லாமே பார்ப்போம். மூணாவது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஃபுல்லாக அந்த மேனேஜர் ரூம் இருக்கும்ல, ஸோ அவர் ரூமில் அவர் ஒர்க் பண்ணுறது. சரிங்களா? பேசிக்காக சொல்லணுன்னா பேலன்ஸ் ஷீட்னா அது ஒரு பக்கம் ஃபுல்லாக லயபிலிட்டிஸ், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக அசட். அது எல்லாம் லாஸ்ட்டில் டேலி ஆச்சுன்னா நம்ம போட்ட சம்மு கரெக்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ட்ரேடிங் அக்கௌண்ட்னா அது வந்து ஒர்க் பிளேஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது இது. ரெண்டாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ், அது வந்து சாதக பாதங்கள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி பார்க்குறது, அந்த மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிறது. மூணாவது பேலன்ஸ் ஷீட். ஒரு பக்கம் ஃபுல்லாக அசட் இருக்கும், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக லயபிலிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் டேலி ஆகணும். சரிங்களா? இந்த மூணுமே நம்ம கரெக்டாக டேலியாகி கொண்டு வந்துட்டோம்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம கரெக்டாக போட்டுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடணுன்னா கண்டிப்பாக நம்ம ஈக்குவல் கீழே வந்து ஒரே மாதிரி ஆன்சர் கொண்டு வந்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த லெசனில் முக்கியமாக நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தெரியும். எப்படி? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம், க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிப்போம், இன்னொன்றும் கண்டுபிடிப்போம். என்ன கண்டுபிடிப்போம்? டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிப்போம். இன்னொன்று டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ இந்த நாலுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் மேஜராக நம்ம இந்த நாலுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கணும், ட்ரேடிங் போடும்போது கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும், கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஒரு வேலை உங்கள் கொஸ்டினில் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஓப்பனிங் கேபிட்டல் வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு அதை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஒரு வேளை கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்ஸை போட்டு நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் சேலை கண்டுபிடிச்சி ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு வரணும். ஒரு வேளை கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுக்கலன்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கே வரணும். சரிங்களா? இப்போ சொன்னதுக்கு ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் நம்ம எதுக்காக பார்த்துருக்கோம்னு சொல்லி, எதுக்காக இதெல்லாம் பார்த்துருக்கோம்? இந்த இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது ஏதாவது மிஸ் ஆகி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாலுத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறது தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம், டோட்டல் டெப்டாஸ் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ், இந்த மூணுத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, வாங்க ஒரு சம்மை நான் கிளியர் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சம் போட்டாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு மீதி சம்மெல்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி போடுறோங்கிறத. சரி, வாங்க ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷனில் 17th சம் நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்களேன் சும்மா. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்டிகுலர்ஸில் வந்து கொஸ்டினை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிங்க. ஸோ இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் வச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் டேட்டில் 1 lakh, ஃபினிஷிங்கில் 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும்?
நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ நீங்கள் சும்மா பக்கத்தில் ட்ரேடிங்னு எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம சம் போடும்போது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம எடுத்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டுலாம் போகிறதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் பக்கத்தில் டீன்னு அப்படி எழுதிட்டிங்கன்னா நம்ம ட்ரேடிங் போடும்போது இதை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அங்கேயே கொடுத்துட்டாங்க இது ஓப்பனிங்கு க்ளோசிங்னு சொல்லி பக்கத்துலேயே. அப்புறம் கேஷ் ஓப்பனிங்கில் 25,000, க்ளோசிங்கில் 40,000. அப்புறம் ஃபர்னிச்சர் ஓப்பனிங் டேட்லேயும் 10,000 தான், க்ளோசிங் டேட்லேயும் 10,000 தான். அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அங்கேயும் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க ஓப்பனிங் க்ளோசிங். அடுத்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாமா? அதை பாருங்களேன். ஃபஸ்ட்டு ட்ராயிங்ஸுக்கு சம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் அலவுட் கொடுத்துருக்காங்க, கேஷ் பேட் டு கிரெடிட்டாஸும் கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆசன் ஃபஸ்ட்டு ஃபார் 2017. இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கிரெடிட் கொடுக்கவே இல்லை சரிங்களா. ஸோ அதான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் கிரெடிட்டும் கொடுக்கல, பர்ச்சேஸ் கிரெடிட்டும் கொடுக்கல சரிங்களா. அதை வச்சா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸே போட முடியும் சரிங்களா. ஸோ நம்ம மேஜராக என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. சேல்ஸ் கிரெடிட்டை கண்டுபிடிக்கணும், பர்ச்சேஸ் கிரெடிட் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுத்தையும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் நம்ம ஃபஸ்ட்டு போடணும் சரிங்களா. அப்புறம் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினை பாருங்கள். டோட்டல் டெப்டாஸ்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்? நம்ம சன்ட்ரி டெப்டாஸ் யூஸ் பண்ணுவோமா? அப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம்? டிஸ்கவுண்ட் அலவுட் யூஸ் பண்ணுவோமா? அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ், அதுதான் என்னது இந்த டோட்டல் டெப்டாஸ்க்கு மெஜராக தேவை சரிங்களா. நான் சொன்னதை அப்படியே போட்டுடலாம் டக்குன்னு. ஸோ இந்த பக்கம் டு பேலன்ஸ் brought down எவ்வளோ அமௌண்ட்டு? 2,50,000. அடுத்து பை கேஷ் அக்கௌண்ட், அந்த அமௌண்ட் எவ்வளோ? 5,35,000. அடுத்து என்ன இருக்குது? டிஸ்கவுண்ட் அலோடு இருக்கா? ஸோ பை டிஸ்கவுண்ட் அலோடு, அந்த அமௌண்ட் எவ்வளோ? 25,000. ஸோ அடுத்து என்ன? பை பேலன்ஸ் கிரெடிட் டவுன், அந்த அமௌண்ட் எவ்வளோ? 3,50,000. ஒரு வேளை இதில் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணும்? அது தெரியலன்னா இதுக்கு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டு அப்புறமா இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த சம்மில் கேட்கல சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டேலி பண்ணிடலாமா எவ்வளோ வருதுன்னு? ஸோ 0 0 0 0 1 1 1 9 9,10,000. அதே அமௌண்ட்டை எங்கே போட்டுடலாம்? 9,10,000. ஸோ 2,50,000 போயிடுச்சுன்னா 9,10,000ல் 6,60,000 சரிங்களா. 6,60,000 இல்லைன்னா நம்ம மைனஸ் கூட பண்ணி பார்க்கலாம். 0 0 0 0 8ல் 11ல் 5 போயிடுச்சுன்னா 6, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. ஸோ நம்ம கரெக்டாக தான்
பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் என்னது டோட்டல் கிரெடிட் சேல்ஸ். நீங்கள் சேல்ஸ் போட்டு ப்ராக்கெட்டில் சின்னதாக கிரெடிட்னு கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோம், எப்படிக்கா வந்து கிரெடிட் பர்ச்சேஸே நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது அப்படியே பார்த்துடலாமா. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் முக்கியமாக தேவை ஓப்பனிங் க்ளோசிங்க்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தானே அது. எப்படிக்கா டு பேலன்ஸ் ப்ராட் எப்படிக்கா போட்டோன்னா இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வந்துடும் சரிங்களா. இந்த பக்கம் டெபிட் சைடுனா இந்த பக்கம் கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் brought down. அந்த அமௌண்ட் எவ்வளோ 1,50,000. அடுத்து கேஷ் paid to creditors. ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோ 4,50,000. அடுத்து என்ன இருக்குது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்கா. ஸோ அதுவையும் நம்ம போட்டுடலாம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ 20,000. அடுத்து டு பேலன்ஸ் கிரெடிட் டவுன் அந்த அமௌண்ட் எவ்வளோ 1,75,000. ஸோ இதை டோட்டல் பண்ணிடலாமா. எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். 0,0,0,5 14 6. So 6,45,000. So 6,45,000ல 1,50,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ 4,95,000 சரிங்களா. ஸோ இதுதான் என்னது பை கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ நம்ம இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து நான் வந்து மேலே எழுதிக்கிறேன். பிகாஸ் நான் இதை அழிச்சிட்டு நம்ம இப்போது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போட போகிறேன் சரிங்களா. ஸோ நான் இதை ஆன்சர் மட்டும் எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். கிரெடிட் சேல்ஸ் ஈக்குவல் டு 6,60,000. credit purchase equal to 4,95,000. ஸோ நான் இங்கே ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட போகிறோம். அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட்டு போட்டு ஆன்சர் டேலி ஆகுதாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், இங்கே மேலே வந்து இந்த புக் ஆஃப் எழுதவே இல்லையேண்ணா நம்ம ஆரம்பிக்கும் போதுன்னு கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்மே வந்து இப்போத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா ட்ரேடிங்லேருந்து தான் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த புக்கில் இல்லாதது இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி இங்கே வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இனிமேல் தான் சம்மே ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ தான் என்ன பண்ணணும், இந்த புக் ஆஃப் அப்துல், இங்கே அப்துல் கொடுத்துருக்காங்க, நான் அப்துல்னு எழுதியிருக்கேன் சரிங்களா. வேறு நேம் கொடுத்து அந்த நேம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறமா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறமா அதை எடுத்துன்னு வந்து இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங்னா ஒன்றுமே இல்லை, இந்த டெபிட் சைடு கிரெடிட் சைடு என்ன வருதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தேவையானது அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தேவையானதே ஸ்டாக்கு தான் சரிங்களா. ஸோ ஸ்டாக் வந்து ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா தேவையானது வந்து சேல்ஸ் அண்டு பர்ச்சேஸ் சரிங்களா. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக காசு வெளில போகிறதெல்லாம் வரும் சரிங்களா டெபிட் சைடில். ஸோ இந்த பக்கம்லாம் காசு உள்ளே வருது வரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் சரிங்களா. ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு என்ன வரும், ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு 1 lakh. ஸோ அதை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்புறமா என்ன பண்ணுவோம், இது கீழே பர்ச்சேஸ் பண்ணால் காசு வெளில போகுமா. ஸோ பர்ச்சேஸ் போட போகிறோம். இங்கே கேஷ் பர்ச்சேஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் இல்லை. ஸோ பர்ச்சேஸுங்கிறது பர்ச்சேஸ் மீன்ஸ் டோட்டல் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. டோட்டல் பர்ச்சேஸுங்கிறது என்னென்ன பர்ச்சேஸு, கேஷ் அண்டு கிரெடிட் சரிங்களா. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட்டே வெளியில் போடுவோம். ஸோ இங்கே கேஷ் இல்லை, நம்ம கிரெடிட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ 4,95,000. ஸோ நம்ம இது பர்ச்சேஸ்ன்னு பேர் வைக்கிறோம், பர்ச்சேசஸ்ன்னு பேர் வைக்கிறோம். அப்புறமா பாருங்கள் இங்கே எங்கேயாச்சும் வேஜஸ் கரேஜ் இன்வெர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா.
ஸோ எதுவுமே இல்லை சரிங்களா. அப்புறமா அது அப்படியே ஆப்போசிட் சைடு, அதாவது ரைட் சைடு வந்தீங்கன்னா ஸோ காசு எப்படியெல்லாம் உள்ளே வரும், ஃபஸ்ட்டு சேல் பண்ணால் காசு உள்ளே வரும். ஸோ சேல்ஸ் இங்கே இருக்கான்னு பாருங்கள். சேல்ஸும் என்னது பர்ச்சேஸ் மாதிரி 2 வகை சரிங்களா. டோட்டல் சேல்ஸுங்கிறது கேஷ் சேல்ஸ் அண்டு கிரெடிட் சேல்ஸ். இங்கே கேஷ் சேல்ஸ் இருக்கா, ஸோ இல்லை சரிங்களா. ஸோ கிரெடிட் சேல் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அமௌண்ட் எவ்வளோ, 6,60,000. ஸோ சேல்ஸ்ன்னு போட்டுடலாம். அப்புறமா வேறு ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் போட்டோம்ல, ஸோ இங்கே க்ளோசிங் ஸ்டாக் போட்டுடலாம். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, 50,000 சரிங்களா. இன்னொன்று முக்கியமானது இங்கே 2 வரும், இங்கே பை மறக்காமல் போட்டுருங்க. ஸோ எந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த பக்கம் தான் ஜாஸ்தி இருக்குது. அமௌண்ட் எவ்வளோ, 7,10,000. ஸோ அதே அமௌண்ட் எடுத்து இங்கே போட்டுடலாமா. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது, 6,95,000. இங்கே 7,10,000. அப்போ அடிஷ்னலாக தேவைப்படுறது 1,15,000 சரிங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்களே ஆட் பண்ணி பாருங்கள். 0000 5510 0 இங்கே 1 இங்கே போட்டுக்கலாம். ஸோ 1 9 10 10 1 11. ஸோ 4 1 4 1 + 4 5 5 + 1 6 இன்னொரு 1 7. ஸோ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ அப்போ இதுதான் என்னது, 2 gross profit carried down. ஒரு வேளை அமௌண்ட் இந்த பக்கம் ஸ்ட்ராட்டஜி ஆயிடுச்சுன்னா கிராஸ் லாஸ்ன்னு போடணும் சரிங்களா. ஸோ இந்த பக்கம் வந்ததுனால ப்ராஃபிட்டு, இந்த பக்கம் வந்திருந்தா லாஸ்ன்னு போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அமௌண்ட்டை ப்ராஃபிட் இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த பக்கம் வந்துடணும், லாஸ்ன்னு வந்ததுன்னா இந்த பக்கம் வந்துடணும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணால் இந்த பக்கம் இருக்கிற கிராஸ் ப்ராஃபிட் வந்து இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும், பை கிராஸ் ப்ராஃபிட். இங்கே கேரிட் டவுனா, அப்போ இங்கே வந்தால் அதே அமௌண்ட் எவ்வளோ, 1,15,000 சரிங்களா. அப்புறமா உங்களுடைய கொஸ்டின்லேயே பாருங்கள் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலோடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அதுதான் முக்கியமாகவே தேவைப்படும் சரிங்களா. டிராயிங்ஸுங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம் சரிங்களா. ஸோ டிராயிங்ஸுங்கிறது என்னது, நம்ம எடுத்துருக்கிற லயபிலிட்டி அசட் அதில் தானே வரும். ஸோ அதில் தான் அங்கே தான் பார்ப்போம் சரிங்களா. ஸோ முக்கியமாக தேவைப்படுறது இதுதான். ஸோ வாங்க அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். என்னென்ன இருக்குது, டிஸ்கவுண்ட் அலோடு போடுவோமா. டிஸ்கவுண்ட் அலோடு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்லாம் என்னது, காசு வெளியில் போகிறது எல்லாமே என்னது இந்த பக்கம் தானே. ஸோ இந்த பக்கமே போட்டுடலாம். என்ன வரும் ஃபஸ்ட்டு, 2 டிஸ்கவுண்ட் அலோடு 25,000. இந்த டிஸ்கவுண்ட் அலோவை வந்து நம்ம வந்து இந்த ரெண்டுத்தில் எங்கேயோ பார்த்துருக்குற மாதிரியே உங்களுக்கு தோணுதில்ல. ஸோ நம்ம இதில் கண்டுபிடிக்கும் போது டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்துருப்போம், இதே டிஸ்கவுண்ட் அலோட போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ அதில் போட்டோம். ஸோ இதில் போடக்கூடாதுன்னெல்லாம் இல்லை, நம்மளுக்கு எங்கெங்கே தேவைப்படுது அங்கங்கெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டு செம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ டிஸ்கவுண்ட் அலோட எவ்வளோ, 25,000. அடுத்து 2 சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அது எவ்வளோ, 30,000. அடுத்து வந்தால் இங்கே டிஸ்கவுண்ட் அலோடு போட்டால் இங்கே என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு போடுவோமா. ஸோ அதை போட்டுடலாம், பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அந்த அமௌண்ட் எவ்வளோ, 20,000 சரிங்களா. ஸோ நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எந்த பக்கம் ஜாஸ்தி இருக்குது, கண்டிப்பாக 1 lakh இங்கே தான் இருக்குது, இங்கே எல்லாமே தௌசண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ ஆட் பண்ண எவ்வளோ வருது, 1,35,000. அதே அமௌண்ட்டை இங்கே போட்டுடலாம், 1,35,000. இங்கே 55 இருக்குது, 0,0,0,0
13ல 5 போயிடுச்சுன்னா 8. ஸோ 80,000. ஸோ இந்த 80,000 தான் என்னது நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. நெட் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் பார்க்கும்போது இந்த பக்கம் வந்தால் கிராஸ் ப்ராஃபிட், இந்த பக்கம் வந்தால் கிராஸ் லாஸ். அதுவே இங்கே வரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு வரும்போது இந்த பக்கம் வந்தால் நெட் ப்ராஃபிட், இந்த பக்கம் வந்தால் நெட் லாஸ். சரிங்களா? ஸோ இந்த ஒன்று மட்டும் தெளிவு இருந்தால் போதும். நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது கண்டிப்பாக நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணணும். நெட் லாஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போடலாம். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது லயபிலிட்டி சைடில் கேபிட்டல் தான். கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் as on 1/4/2017 2,35,000. அந்த சின்ன நான் இங்கே போட்டுக்கிறேன், உங்கள் புக்கில் 2 காலம் இருக்கும்ல, ஸோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம். 2,35,000. சரிங்களா? அந்த 2,35,000 என்ன பண்ண போகிறோம், நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ண போகிறோம். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அமௌண்ட்டு, 80,000. ஆட் பண்ண எவ்வளோ வரும், 3,15,000. அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிராயிங்ஸ் கொடுத்துருந்தா டிராயிங்ஸை மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் போட்டு நெட் ப்ராஃபிட் இருந்தால் ஆட் பண்ணணும், டிராயிங்ஸாக இருந்தால் லெஸ் பண்ணிடணும். டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டினில், ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ அதை லெஸ் பண்ணிடலாமா, 40,000 லெஸ் பண்ணிடலாம். லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 11ல் 4 போயிடுச்சுன்னா 7 2. ஸோ 2,75,000. கரெக்டா? ஸோ அப்புறமா நம்மளுக்கு ஏதாவது லைபிலிட்டினா கிரெடிட் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? கிரெடிட் இருக்கான்னு பாருங்கள். கொஸ்டினில் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்கா? ஸோ அதில் ஃபைனல் டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு, 1,75,000. அதையும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்தீங்க போடணும். சரிங்களா? அந்த அமௌண்ட் எவ்வளோ, 1,75,000. ஸோ நம்ம லயபிலிட்டிஸ் போட்டிருக்கோம். மீதி ஏதாவது இருக்கா லயபிலிட்டி, அங்கே வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ அசட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அசட்டில் ஃபஸ்ட்டு என்ன தெரியும் நம்மளுக்கு, கேஷ் தான் ஃபஸ்ட்டு தெரியும். சரிங்களா? கேஷ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் உங்கள் கொஸ்டினில். 40,000. கேஷ் அமௌண்ட் இயர் எண்டில் எவ்வளோ இருக்குது, 40,000. ஸோ கேஷ் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அடுத்து ஃபர்னிச்சர் இருக்கா, ஸோ அந்த அமௌண்ட்டையும் எடுத்து போட்டுடலாம். ஃபர்னிச்சர் அந்த அமௌண்ட் எவ்வளோ, 10,000. அடுத்து ஸ்டாக் இருக்குல்ல நம்மக்கிட்ட, ஸ்டாக் இயர் எண்டில் எவ்வளோ இருக்குது, 50,000. நீங்கள் ஸ்டார்டிங் டேட் எடுத்து போட்டுற போகிறீங்க. பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது இயரோட எண்டில் தான் போடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ க்ளோசிங் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஸ்டாக் எவ்வளோ, 50,000. அப்புறமா இந்த பக்கம் கிரெடிட்டாஸ் போட்டிருந்தா இந்த பக்கம் நம்ம டெபிட்டாஸ் போடணுமா இல்லையா, போடணும்ல. ஸோ டெபிட்டாஸ் எவ்வளோ இருக்குது, சன்ட்ரி டெபிட்டாஸ் இயர் எண்டில் எவ்வளோ இருக்குது, 3,50,000. ஸோ டெப்டாஸ் 3,50,000. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொஸ்டினில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காமான்னு கொஸ்டினை பாருங்கள். ஸ்டாக்ஸ் போட்டோம், சன்ட்ரி டெப்டாஸ், கேஷு, ஃபர்னிச்சரு, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் போட்டோம், டிராயிங்ஸையும் போட்டோம், டிஸ்கவுண்ட் அலவுட் ரிசீவ்டு, கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் அண்ட் எல்லாத்தையும் போட்டோம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம போட்ட சம்மு கரெக்டுன்னு அர்த்தம். அதாவது ஆரம்பத்தை இதை கண்டுபிடிச்சோம்ல, ஸோ இதுலேருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி 20 ஃபாலோ பண்ணிட்டு வந்தது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால்
ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ வாங்க ஆட் பண்ணியும் பார்த்துடலாம். 0 0 0 0 1 5 1 4 4,50,000. அதே அமௌண்ட் இங்கே வருதான்னு பார்ப்போமா. 0 0 0 0 5 5 10 1 15 1 5 3 plus 1 4. So 4,50,000 4,50,000. So the sum is over. கரெக்டாக நம்ம ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து ஃபாலோ பண்ணி கொஸ்டினில் என்னென்னலாம் இல்லையோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், வெளியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம ஆன்சர் கரெக்டாக போட்டோம். ஸோ அவள் தாங்க சம்மு சரிங்களா. ஸோ நம்ம வெற்றிகரமாக 7th சம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து 18th 19th 20 சம். ஸோ இந்த மீதி இருக்கிற 3 சம் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருக்கும். என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுத்து அதை ஃபாலோ பண்ணாலே கிளியர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 8th சம் பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ அவங்களே ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, கேஷ் புக்குன்னு சொல்லி 2 காலமில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பர்டிகுலர்ஸ்னு சொல்லிட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா டெப்டாஸில் இயர் ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க, இயர் எண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த டெப்டாஸ்னாலே நம்மளுக்கு என்ன வரும், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட். அதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிப்போமா. ஸோ அந்த கிரெடிட் சேல்ஸை என்ன பண்ணுறாங்க, கீழே இருக்கிற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கிரெடிட் சேல்ஸை கொடுத்துட்டாங்க 1,40,000. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்னு நம்ம போடலாம் சரிங்களா. இங்கே சொல்யூஷன்லேயே பாருங்களேன். ஸோ டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஓப்பனிங் ப்ராட் டவுன், இந்த பக்கம் கிரெடிட் டவுன் தானே தெரியாது சரிங்களா. இன்னும் என்னென்ன தேவைப்படும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க என்னென்னு, கேஷ் புக்கில் டெப்டாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க 1,20,000 சொல்லிட்டு அதையும் நம்ம எடுத்து போட்டுருவோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சரும் தெரியும், என்ன ஆன்சரு, கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரியும், அதையும் எடுத்து போட்டுடலாம் சரிங்களா. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் அதிகமாக இருக்கும் 1,78,000 சொல்லிட்டு. அதே அமௌண்ட் எடுத்து எப்படிக்கா போட்டு உங்களுக்கு ஸ்டார்டேஜ் ஆகிற அமௌண்ட் எவ்வளோ 58,000. ஸோ அப்போ அதுதான் என்னது க்ளோசிங் டெப்டாஸ். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராட் டவுனு கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ நம்மளுக்கு என்னதாங்க கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துக்கு ஆன்சர் வந்துடும். எப்பயுமே நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிப்போம். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்துச்சு. ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே என்னது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேஸ்ட் இருப்புனா ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் தான் போட போகிறோம். ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ட்ரேடிங்க்கு என்னென்ன தேவைப்படுங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் பேலன்ஸ் ஷீட் நம்ம எடுத்து ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் சம்மை பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே தெரியும், ஓ இதெல்லாம் இங்கே வருது இதெல்லாம் இங்கே வருதுங்கிறத நீங்கள் பார்த்திங்கனாலே நீங்கள் 11th பார்த்தது எல்லாமே கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஓப்பனிங்லேருந்து. ஸோ ட்ரேடிங்கில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேஷ் பார்த்தீங்களா கீழே, சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷையும் கிரெடிட்டையும் ஆட் பண்ணி தான் வெளில போட்டிருப்பாங்க. பர்ச்சேஸ்க்கு அதே மாதிரி தான், கேஷ் பர்ச்சேஸ் கொஸ்டினில் கொடுத்துட்ருப்பாங்க, கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு வேலை கொடுக்கலன்னா உங்களோட 19th 20th சம்லெல்லாம் கொடுக்கலன்னா நம்மளே போட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா என்ன பண்ணணும், இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸை கொண்டு வந்து நம்ம போடணும் சரிங்களா. ஸோ மீதி எல்லாமே என்ன இருக்கும், அங்கே பார்த்தீங்களா வேஜஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க, அதையே எடுத்து நம்ம ஆட் பண்ணி அப்படியே வழியாக ஃபாலோ பண்ணி இதுக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட்னோ இது நெட் ப்ராஃபிட்னோ, இதே இந்த பக்கம் வந்தால் கிராஸ் லாஸ்னோ நெட் லாஸ்ன்னு சொல்லி போடணும். ஸோ ப்ராஃபிட்னா கேபிட்டலோட ஆட் பண்ணணும், லாஸாக இருந்தால் கேபிட்டலோட லெஸ் பண்ணிடணும் சரிங்களா. மீதி எல்லாமே உங்களுக்கே தெரியும். நீங்கள் சம்ஸ் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே என்ன இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை சரிங்களா. ஸோ உங்களோட 11th அக்கௌண்ட்ஸ் புக் இருந்ததுன்னா அதையும் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வெற்றிகரமாக ஃபஸ்ட் லெசன்ஸ், அதாவது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து செகண்ட் லெசன் போகலாம். ஸோ மொத்தம் 5 வீடியோஸ் வந்து நம்ம 5வது வீடியோ இது. ஸோ 5 வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட் லெசன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நிதர்சனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறங்க. நாடு நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை, நிதர்சனம் கல்வி சேவை மையத்திலிருந்து உங்கள் நரேஷ் அண்ணா, மகிழ்ச்சி.